ஃபர்ஸ்ட் டைம் சிசேரியன் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது தடவை நார்மல் டெலிவரி ஆக முடியுமா? இந்த ஒரு டவுட்டை ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல. வெஜனல் பர்த் ஆஃப்டர் சிசேரியன் VBAC அப்படின்னு நாங்க அதோட ஷார்ட் ஃபார்ம்ல கூப்பிடுறோம். ஒரு ஃபர்ஸ்ட் சிசேரியன் ஆனவங்களுக்கு செகண்ட் டைம் ஆகிறதுக்கான சான்சஸ் 70% ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கு. ஒரு சிசேரியன் தான் ஆயிருக்கணும். ப்ரீவியஸ் 2 சிசேரியன் ஆனவங்களுக்கு அந்த சான்ஸ் கிடையாது. ஒரே ஒரு சிசேரியன் ஆயிருக்கு. அந்த சிசேரியன் வந்து காம்ப்ளிகேட்டட் சிசேரியனா இல்லாம இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா சிசேரியன் ஆயிருக்கு. எலெக்டிவா சிசேரியன் பண்ணியிருக்காங்க. குழந்தை குட்டியா இருக்குன்றதுனால பண்ணியிருக்காங்க, இல்ல குழந்தை உட்காந்துட்டு இருக்குன்னு பண்ணியிருக்காங்க, தண்ணி கம்மியா இருக்குன்னு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் வந்து ஒன்றும் காம்ப்ளிகேட்டடா இல்லை அப்படின்னா ரெண்டாவது தடவை நார்மல் கேஸ் கட்டாயம் ட்ரை பண்ணலாம். இன்னும் வேற ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தீங்க, கட்டி எடுக்கிறதுக்காக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம், இது இல்லாம சிசேரியன் பண்ணியிருந்தோம், மோர் தென் 2 சர்ஜரிஸ் ஆயிருக்கிறவங்களுக்கு நார்மல் டெலிவரி ட்ரை பண்றது அந்த அளவுக்கு சேஃப் கிடையாது. குழந்தை வந்து ரொம்ப பெரிய சைஸா இருக்காங்க, 3.5 kgக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி. ஆனா அவங்களும் ஹைட்டும் அவங்க இடுப்பு அளவை பொறுத்து தான் இருக்கு அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா இல்லையான்னு. நம்ம கிட்ட 3.6 kg பேபி லாஸ்ட் மந்த் நார்மல் டெலிவரி ஆனாங்க, பிஃபோர் சிசேரியன் ஆனவங்க. அதனால ஃபர்ஸ்ட் டைம் சிசேரியன்னா கட்டாயம் சிசேரியன் தான் அப்படின்றது கிடையாது. உங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கான எக்ஸசைசஸ்லாம் பண்ணி பர்த்திங் கிளாஸஸ்லாம் அட்டென்ட் பண்ணி ஹேவ் அ சேஃப் வெஜனல் பர்த்.